ஒரு நாள் மழை பெய்துட்டு இருக்கும்போது ஒரு பூனைக்கு நல்ல பசி எடுத்து தன்னோட பசிக்காக ஒரு எலியை தேடிட்டு இருந்தது. அந்த நேரம் ஒரு எலியும் மழையில நனைஞ்சு பாம்போல நடந்து போயிட்டு இருக்கத அந்த பூனை பார்த்து, ஆஹா அன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு உணவு கிடைச்சுன்னு சொல்லி அந்த எலியை பின்தொடர்ந்து போகுது. தன்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்த பூனையை கவனிச்ச அந்த எலியும் அந்த பூனைய திரும்பி பார்த்துட்டு நல்ல பயத்தோட இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காட்டிக்காம ஒரு சிரிப்போட அந்த பூனை கிட்ட போய், நீ என்ன தினமும் வேட்டையாடலாம், ஆனா உனக்கும் ஒரு நாள் வயசாகி ரொம்ப சோர்வடைஞ்சிருவ அப்படின்னு அந்த எலி பூனைய பார்த்து சொல்லிச்சு. பூனையும் சிரிச்சுக்கிட்டே அந்த எலி சொன்ன வார்த்தைய ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சது. பூனையும் மறுநாள் அந்த எலியை பார்த்தது. ஆனா அந்த எலிகிட்ட போனப்போ அந்த எலிய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பூனை கைவிட்டுது. அன்னையில இருந்து பூனையும் எலியும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. இதுல இருந்து பூனை என்ன சிந்திச்சதுன்னா, நாம வன்முறையை விட நட்புங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து பூனையும் எலியும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எலி பூனை நண்பர்களின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.